வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்கை அவருக்கு வழங்க வேண்டும் என தமிழரசு கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது. வவுனியாவில் இன்று காலை கட்சியின் அரசியல் பிரதிநிதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் பின்னர் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன் எம்பி மேற்படி தீர்மானத்தில் தனக்கு சிறிதும் உடன்பாடு இல்லை என்றும் குறிப்பிட்டார். எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்குமாறு அவர் இதன்போது பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்க வேண்டாம் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சஜித் பிரேமதாசவை ஆதரித்து நேற்று மானிப்பாயில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மிக சொற்ப அளவிலான எண்ணிக்கையானவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்கி அதனை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான எந்த முயற்சியிலும் தமிழரசு கட்சி ஈடுபடாது என்பதுடன் அதில் எங்களின் எந்த பங்களிப்பும் கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் மத்திய குழு சஜித்தை ஆதரிக்க வேண்டும் என முடிவு செய்துள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அபாயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என சொன்னோம். எனினும் தமிழரசு கட்சியை எப்படியும் நாங்கள் வழிக்கு கொண்டு வருவோம் என சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு அது முடியாமல் போனது. அதனால் எங்களுடைய கட்சியில் இருந்தே ஒருவரை பிரித்தெடுத்து அவரை தமிழ் பொது வேட்பாளர் எனும் நாமம் சூட்டி தேர்தலில் களமிறக்கியுள்ளனர். அவருக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அவரிடத்தில் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. எங்கள் கூட்டங்களுக்கு அவர் வருவதற்கு நாங்கள் தடை விதித்திருக்கின்றோம். அவருடன் இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் எங்கள் உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம் என்றார். 2022 ஆண்டு அறக்கலையவின் பின்னணியில் ஜேவிபி இருந்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன குணதிலக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான நந்தன குணதிலக்க அந்த கட்சியில் இருந்து விலகி தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்து வருகிறார். மேலும் ஜேவிபிக்கு வன்முறை புரட்சியில் வேரூன்றிய வரலாறு உள்ளது. நீண்ட காலமாக ஜேவிபி ஒரு கல்லை கூட எறியவில்லை. ஆனால் கடந்த 2022 ஆண்டில் ஜனநாயக விரோத வன்முறை மீண்டும் தலை தூக்கியது. தேசிய மக்கள் சக்தியின் சுனில் ஹிந்துநெத்தி மற்றும் கேடி லால்காந்த் ஆகியோரே வன்முறையை தூண்டினர். தேசிய மக்கள் சக்தி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் அவர்கள் நாட்டில் வன்முறையை தூண்டலாம் என்ற கவலை உள்ளது என்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மயிலத்தமடு மேய்ச்சல் தரை விவகாரத்திற்கு தமது அரசாங்கத்தினால் தீர்வு காணப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தாம் வெற்றி பெற்றதை அடுத்து நல்லாட்சி அரசாங்கத்தினால் கைவிடப்பட்ட உதா கம்மான வீடமைப்பு வேலை திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். அதேபோல பாரம்பரியமாக விவசாயம் செய்து வந்த பகுதிகள் தற்போது பாதுகாப்பு வலயமாக மாற்றப்பட்டுள்ளது. அவ்வாறு பாதுகாப்பு வலயமாக காணப்படும் விவசாயிகளின் காணிகள் மீண்டும் விவசாயத்துக்காக வழங்கப்படும். மேலும் ஜானை மனித மோதலை குறைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் 10 லட்சம் புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்படுவார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்களை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்திக்கு ஐக்கிய மக்கள் கூட்டணி தயாராக உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மணமகனுக்காக காத்திருந்த மணமக்கள் கோர விபத்தில் உயிரிழந்துள்ளதுடன் மூவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகியங்கனை பதுளை பிரதான வீதியில் மகியங்கனை ரஜமகா விகாரைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியின் பின்புறம் வேகமாக வந்த கார் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் ரிதிமாலயத்து 12 ஓரணிய பிரதேசத்தை சேர்ந்து
24 வயதுடைய ஹிமான்சி செவ்வந்தி என்ற திருமணமாக்காத யுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யுவதியை பார்ப்பதற்காக மணமகன் ஒருவர் இன்று வீட்டுக்கு வரவிருந்த நிலையில் தேவையான பொருட்களை கொண்டு வருவதற்காக அவரது தந்தை, தாய் மற்றும் சகோதரியுடன் மகியங்கனி நகருக்கு சென்றபோதே விபத்து இடம்பெற்றுள்ளது. மேலும் விபத்தில் காயமடைந்த ஏனைய மூவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் 15 வயது சிறுமி பதுளை பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடுவல வெளிவிட்டு பகுதியை சேர்ந்த 21 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்பான இந்திய செய்திகள். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் இடம்பெற்ற ரயில் விபத்துகளால் இதுவரை 748 பேர் உயிரிழந்துள்ளனர் என இந்திய ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் விதமாகவே ரயில்வே திணைக்களம் குறித்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் குறித்த அறிக்கையில் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடக்கம் தற்போது வரை நாடு முழுவதும் 40 ரயில் விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதில் 318 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிகரிக்கும் விபத்து ரயில்வே பணியிடங்கள் நிரப்பப்படாமல் வெற்றிடமாக உள்ளதே காரணம் எனவும் அரசு வந்தே பார்த்து சொகுசு ரயில்களை அதிகரிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டின் ஜாகிர் காலனி பகுதியில் 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 15 பேர் விபத்தில் சிக்கிய நிலையில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்தில் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியில் மழை பெய்து வரும் நிலையில் மீட்பு பணிகள் முழுமையாக நடைபெற்று வருகின்ற இதேவேளை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தற்போது 11 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் உத்தரப்பிரதேச முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 17 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை 30 கால்நடைகள் இறந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 30 பேருக்கும் 3056 வீடுகள் சேதமடைந்தமை தொடர்பாகவும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது என உத்தரப்பிரதேச முதல்வர் அலுவலகம் தமது எக்ஸ் தளப்பதிவில் பதிவிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்பான உலக செய்திகள். இந்தியா மாலைதீவு இடையே அண்மை காலமாக இடம்பெற்று வந்த மோதல் போக்கு தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையேயான தவறான புரிதல்கள் தற்போது தீர்த்து வைக்கப்பட்டு விட்டன எனவும் மாலைதீவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா ஜமீர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாலைதீவிலிருந்து இந்திய படைகளை வெளியேறும்படி முகமது முய்சு உத்தரவிட்டதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது. எங்கள் அரசின் ஆரம்ப காலத்தில் இந்தியாவுடன் கசப்பான உறவு இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்தியா மாலைதீவிடையே இருந்த தவறான புரிதல்கள் தற்போது தீர்த்து வைக்கப்பட்டு விட்டன. சீனா மற்றும் இந்தியாவுடன் நாங்கள் நல்ல உறவை கொண்டுள்ளோம். இரு நாடுகளும் மாலைதீவை ஆதரிக்கின்றன. இவ்வாறு மாலைதீவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா ஜமீர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினை கொலை செய்ய முயற்சித்தவர் உக்ரைன் ஆதரவு செயற்பாட்டாளர் என தகவல் வெளியாகியுள்ளன. 58 வயதுடைய ராயன் வெஸ்லே ரூத் என்பவரே ட்ரம்பினை கொல்வதற்கு திட்டமிட்டார் என அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உக்ரைனின் சார்பில் போரிடுவதற்காக வெளிநாட்டவர்களை சேர்க்க முயன்றார். உக்ரைனிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. புளோரிடாவின் கோல்ப் மைதானத்தில் ட்ரம்பினை கொலை செய்வதற்கே இந்த நபர் முயற்சி செய்தார் என FBI அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மைதானத்தில் புதர்கள் காணப்பட்ட பகுதிக்குள்ளே AK-47 துப்பாக்கி தெரிவதை பார்த்து ரகசிய சேவை பிரிவினர் உடனடியாக துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டனர். சந்தேக நபர் காரில் தப்பியோடியுள்ள நிலையில் துரத்தி சென்ற ரகசிய சேவை பிரிவினர் 38 மைல்களுக்கு அப்பால் அவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். தொடர்பான விளையாட்டு செய்திகள். சுற்றுலா ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதியுமான 20-20 போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. மான்செஸ்டர் மைதானத்தில் இடம்பெறவுள்ள இப்போட்டியானது இலங்கை நேரப்படி இன்று இரவு 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. முன்னதாக இடம்பெற்ற 2 20-20 போட்டிகளில் முதலாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் 2வது போட்டியில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றிருந்தன. இந்நிலையில் இன்று இடம்பெறவுள்ள 3வது போட்டித் தொடரின் வெற்றியாளரை தீர்மானிக்கும் போட்டியாக இந்த போட்டி அமையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான இலங்கை அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள டெஸ்ட் போட்டி எதிர்வரும் 18ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இலங்கை அணி விபரம் வருமாறு. இதன்படி தனஞ்சய டி சில்வா தலைமையிலான இக்குழாமில் திமுத் கருணாரத்ன, பத்தும் நிசங்க, குசல் மெண்டிஸ், அஞ்சலோ மேத்யூஸ், தினேஷ் சண்டிமால், கமிந்து மெண்டிஸ், சதீர சமரவிக்ரம, ஓஷத பெர்னாண்டோ, அஷிதா பெர்னாண்டோ, விஸ்வா பெர்னாண்டோ, லகுருகுமார், பிரபாத் ஜெயசூர்யா, ரமேஷ் மெண்டிஸ், எஃப்ரி வாண்டேஸ் மற்றும் மிலன் ரத்நாயக்க ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.